வெல்கம் டு வினர்சஸ் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம பயாலஜிக்கு இன்னையில இருந்து பயாலஜிக்கு ஒரு யூடியூப் கிளாஸ் ஆரம்பிக்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் கிளாஸா நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்பவும் போல செல். இன்னைக்கு செல்லை பத்தி பார்ப்போம். பயாலஜி பேசிக்கா ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கிறது சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் படிக்கிறது பேசிக் யூனிட் படிப்போம். அது செல்ல தான் படிக்க போறோம். இன்னைக்கு செல்ல ஃபர்ஸ்ட் என்ன படிக்க போறோம்னா, இப்போ செல்ல ஃபர்ஸ்ட் நம்ம செல் அப்படிங்கிற ஒரு வேர்டை காயின் பண்ணது யாருன்னா ராபர்ட் ஹூக்கை சொல்லுவோம். எப்போனா 1665ல மைக்ரோகிராபியா அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருப்பார். அந்த புக்ல செல் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல அவர் என்ன பண்ணிருப்பாரு, யூஸ் பண்ணிருப்பார். அடுத்த செல் அது எந்த வார்த்தையில இருந்து வந்துச்சு அப்படின்னா அது லத்தீன் வார்த்தை, ஒரு லாட்டின் வேர்டு. அதோட மீனிங் செல்லு. அந்த வார்த்தை லத்தீன் வார்த்தை செல்லுலா. அதோட மீனிங், அதோட அர்த்தம் என்ன, ஸ்மால் சேம்பர், அதாவது சிறிய அறை அப்படின்னு அர்த்தம். அடுத்து செல்ல நம்ம என்ன சொல்றோம்னா பேசிக் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆர்கானிசம், அதாவது ஒரு உயிரினத்தின் அடிப்படை அலகு அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் என்னது செல்லுன்னு சொல்லுவோம் நம்ம. அடுத்து நம்ம செல்லோட ஸ்டடியை என்ன சொல்லணும், சைட்டாலஜி இல்ல செல் பயாலஜி, ரெண்டு பேரும் சொல்றாங்க. சைட்டாலஜி இல்ல செல் பயாலஜி. நமக்கு அடுத்து செல்ல ரெண்டு வகையா இருக்கு. ஒன்னு ப்ரோகாரியாட்டிக் செல், யூகாரியாட்டிக் செல். நீங்க இன்னும் அட்வான்ஸா படிச்சீங்கன்னா மீசோகாரியாட்னு ஒண்ணு இருக்கும். அது நமக்கு குரூப் 4 லெவல் தேவையில்ல. ப்ரோகாரியாட்டிக் அப்படிங்கிறது இல்ல யூகாரியாட்டிக், ரெண்டுமே ஒரு கிரேக்க வார்த்தை. ப்ரோன்னா பிஃபோர், அதாவது முன்னாடி அப்படின்னு அர்த்தம். யூனா வெல், நல்லா டெவலப் ஆனது, முழுசா டெவலப் ஆன அந்த மாதிரி அர்த்தம். கேரியாட்னா என்னது, நட்டு இல்ல செல், அதாவது உட்கரு, அதுதான் அப்படி சொல்றாங்க. நமக்கு யூகேரியாட் ப்ரோகேரியாட் ஒரு கிரேக்க வார்த்தை, பிஃபோர். இதுக்கு என்ன வித்தியாசம், ப்ரோகேரியாட்டுக்கும் யூகேரியாட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ப்ரோகேரியாட் அப்படிங்கிறது ஒரு நியூக்ளியர் இருக்கு அப்படின்னா நியூக்ளியர் சவ்வு இருக்காது, அதை கவர் பண்ணிருக்க ஒரு நியூக்ளியர் சவ்வு இருக்காது. ஆனா யூகேரியாட்டிக்னா என்ன பண்ணும், அதுக்கு ஒரு நியூக்ளியருக்கும் இருக்கும், நியூக்ளியருக்கு ஒரு சவ்வு இருக்கும். அதாவது நம்ம செல் மெம்பரைன் சொல்றோம்ல, இப்ப செல்வால் இருக்கும், அது ஒரு வெளியோடு, அந்த மாதிரி செல்வால் மாதிரி இதுக்கு ஒரு நியூக்ளியர் மெம்பரைன் இருக்கும், நியூக்ளியர் சவ்வு. அதுங்கிறது எதுக்கு இருக்கும், யூகேரியாட்டிக் இருக்கும், ப்ரோகேரியாட்டிக் இருக்காது. இது சைட்டோபிளாசம்லயே அதோட குரோமோசோம் அதெல்லாம் என்ன இருக்கும், அது மூவிங்லயே இருக்கும். அது செல்ல நம்ம இன்னும் ரெண்டு டைப் சொல்லலாம். அப்படி என்னன்னா யூனிசெல்லுலார் செல், அடுத்து மல்டி செல்லுலார் செல். ஒரு செல் உயிரி, ரெண்டு செல் உயிரிக்க, பல செல், ரெண்டு இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட பல செல் உயிரிக்க, அப்படி ரெண்டா சொல்லலாம். இதுல தெரியும் நமக்கு ஒரு செல் உயிரினா ஒரு செல்லால ஆயிருக்கும். எக்ஸாம்பிள் அமீபா இல்லைன்னா கிளாமிடோ மானஸ். அடுத்து இது ஒரு செல் உயிரினா அது நம்ம எப்படி எதுல மட்டும் தான் பார்க்க முடியும்னா அது நுண்ணுயிரி, அதனால நம்ம மைக்ரோஸ்கோப் மூலமா மட்டுமே அதை பார்க்க முடியும். இதுக்கு ஒரு பாயிண்ட். அடுத்து மல்டி செல், அதாவது பல செல் உயிர். பல செல் உயிர்னா தெரியும், எக்ஸாம்பிள் அனிமல், அதாவது ஹியூமன் சொல்லலாம். நம்ம பேசிக்கா சின்னதா பார்க்கணும், ஸ்பைரோகேரா சொல்றாங்க, இது ஒரு பாக்டீரியா. அடுத்து செல். இப்ப நமக்கு உடம்பு ஒரு ஆர்கானிசமோட உடம்பு எப்படி ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு செல் இருக்கும், ஒரு கொஞ்சம் செல் சேர்ந்ததுக்கு அப்புறம் அது எப்படி மாறும், டிஷ்யூவா மாறும், அதாவது டிஷ்யூவா மாறும். கொஞ்சம் டிஷ்யூக்கள் சேர்ந்தா, அதாவது சேம் இல்லைன்னா டிஃபரெண்ட், டிஷ்யூவா சேர்ந்தா அது என்ன ஆகும், ஆர்கானிசமா மாறும். ஆர்கானிசம்னா ஒரு ஆர்கனா மாறும். அதாவது நிறைய செல் சேர்ந்துச்சுன்னா அது என்னவா மாறும், டிஷ்யூவா மாறும், அதாவது டிஷ்யூவா மாறும். அந்த டிஷ்யூ நிறைய டிஷ்யூ சேரும்போது என்னவா மாறும், ஆர்கன், அதாவது ஒரு உறுப்பா மாறும். அப்படி ஹார்ட் அந்த மாதிரி ஒரு உறுப்பா மாறும். அந்த உறுப்பு நிறைய சேரும்போது ஒரு உறுப்பு மண்டலம், அதாவது ஆர்கன் சிஸ்டமா மாறும். இப்ப நம்ம ஆர்கன் சிஸ்டம்னா எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், சர்க்குலேட்டரி சிஸ்டம். சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல ஒரு பார்ட் தான் என்னது, ஆர்கன்னா ஹார்ட் சொல்லுவோம். அதோட மெயின் ஃபங்க்ஷன் யூனிட்னா ஹார்ட். அதே மாதிரி நிறைய உறுப்பு மண்டலங்கள், இப்போ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம், அதாவது கழிவு நீர் மண்டலம், அப்படிப்பட்டதுல என்ன சொல்லுவோம், சிஸ்டம், ஆர்கன் சிஸ்டமா. இந்த ஆர்கன் சிஸ்டமா சேர்ந்தா அது என்ன ஆகும், ஒரு ஆர்கானிசமா மாறும். நம்ம எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஹியூமன் எடுத்துக்கோம், ஹியூமன் ஒரு ஆர்கானிசம், அந்த மாதிரிதான் நம்ம. அதனாலதான் செல்ல என்ன சொல்றோம்னா ஒரு அடிப்படை ஃபங்க்ஷனல் யூனிட், அதாவது பேசிக் ஃபங்க்ஷனல் யூனிட் சொல்றது காரணம் அதனாலதான். ஏன்னா ஒரு செல்லுல இருந்து எல்லாம் டெவலப் ஆகி என்னவா மாறினா ஒரு ஆர்கானிசமா, ஒரு உயிரினமா மாறும். அடுத்து செல்னா என்ன, அதாவது நம்ம செல்லோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் அப்படின்னு என்னெல்லாம் படிக்க போறோம். செல்லு மொத்தம் நம்ம 3ஆ பிரிச்சிடலாம். அதாவது 3 வகை இதா இருக்கும். ஒரு செல்வால் இருக்கும், செல் சுவர்னு சொல்லுவாங்க, செல் மெம்பரைன் இல்ல செல் சவ்வு, அந்த மாதிரி வெளியே இருக்கும். இப்ப அனிமல்ஸ் எல்லாம் நமக்கு என்ன இருக்கும், செல் பிளாஸ்மா மெம்பரைன் இல்ல செல் மெம்பரைன் இருக்கும், அதாவது செல் சவ்வு இல்ல பிளாஸ்மா சவ்வு அப்படிங்கிறது அனிமல் செல்ல இருக்கும். இது பிளான்ட் செல்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன செல்வால் இருக்கும், அதான் இதுல படிப்போம். அடுத்து பிளான்ட் செல் அது செல்வால் இல்ல ஒரு செல் மெம்பரைன், அதோட வேலை என்னன்னா அது கேட் ஆஃப் த செல்னு சொல்லுவோம். ஏன்னா கேட் அப்படின்னா என்ன செய்யும், இப்போ ஒரு ஃபுட் உள்ள போகணும் இல்ல வெளியே அந்த வேஸ்ட் வெளியே போகணும்னாலும் அது இதுதான் கண்ட்ரோல் பண்ணும், இந்த செல் தான் கண்ட்ரோல் பண்ணும்.
அதனால நம்ம செல்ல என்ன சொல்றோம்னா ஒரு கேட் ஆஃப் த செல், அதாவது செல்லின் நுழைவாயில் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இது என்ன 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 ஹெல்ப் பண்ணோம்னா சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன், பாதுகாக்கும். என்ன செய்யும், இப்போ ஃபுட்னா உள்ள விட்டுரும், இப்போ ஃபுட் இல்லாம வேற ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், உள்ள விடக்கூடாது. அப்ப என்ன பண்ணும், பாதுகாக்கும். செல்வால் இல்ல செல் மெம்பரேன் தான் பாதுகாக்கும். அடுத்து சப்போர்ட். இப்போ பிளான்ட் செல்லுக்கு பாத்தீங்கன்னா ஏன் செல்வால் இருக்கும், ஏன் பிளான்ட் செல்லுக்கு செல்வால் இருக்குன்னா பிளான்ட் நம்ம ஹியூமன்ங்கிறது நம்ம ரொம்ப ஹைட்லாம் வளர மாட்டோம். ஆனா பிளான்ட் அப்படி இல்லை, ஒல்லியா இருக்கும், ரொம்ப ஹைட்டா வளரும். ஒரு ஹைட்டா வரும்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 மீட்டர், அது நல்லா ஹைட்ல ஈஸியா ஹைட்டா வளர்ந்துடும். அந்த ஹைட்டா வளரணும்னா அதோட இது என்ன, ஸ்டிஃபா இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அந்த சப்போர்ட் கொடுக்கறது என்னது, இந்த செல்வால். இந்த சப்போர்ட் வந்து இங்க செல்வால்ல இருந்தே ஆரம்பிக்கும். அப்படின்னாதான் பிளான்ட் என்ன செய்யும், பெருசா வளரும். பெருசா வளரணும், முடியாம இருக்கும் காத்தடிக்கும் போது, அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்ல. அடுத்து பிளாஸ்மா டெஸ்மோட்டா. பிளாஸ்மா டெஸ்மோட்டா அப்படிங்கிறது இது வந்து செல் மெம்பரேன்ல தான் வரும். இது என்னன்னா இது வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப 2 செல் இருக்கு, அந்த 2 செல்லும் கனெக்ட் ஆகணும், அதாவது 2 சேரணும் அப்படின்னா அதுக்காக ஒரு ஹெல்ப் பண்றது தான் இந்த பிளாஸ்மா டெஸ்மோட்டா. அந்த இப்போ நம்ம நுழைவாயில் பார்த்தோம், ஆனா இது வந்து 2 செல் இணையறதுக்கான ஒரு இடம் தான் இது. அந்த மாதிரி ஒரு செல் இன்னொரு செல் கூட சேரும் போது அந்த விஷயம், அந்த இதை வந்து பிளாஸ்மா டெஸ்மோட்டான்னு சொல்றோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம்னு பார்த்தோம், செல்ல 3ஆ பிரிச்சிருக்கோம். அதுல முதல் வந்து செல்வால், இல்ல செல் மெம்பரேன், இல்ல செல் சவ்வு அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது பார்ட் சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் தான் நமக்கு என்ன செய்யணும்னா செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் சொல்லுவாங்க. அதாவது நுண்ணுயிரிகள், எதுனா மைட்டோகாண்ட்ரியா, அந்த நிறமிகள், இப்படிப்பட்ட அந்த குளோரோபிளாஸ்ட், அந்த பச்சைன்னு சொல்றோம் குளோரோபிளாஸ்ட், லைசோசோம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இதுல இந்த சைட்டோபிளாசம் தான் இருக்கும். அதனால இந்த சைட்டோபிளாசம் என்ன சொல்லுவாங்கன்னா ஏரியா ஆஃப் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து எப்பவும் என்ன செஞ்சுட்டு இருக்கும், சர்க்குலேட்ல மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். அது ஒரு ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ், இல்ல அது ஒரு கலர்லெஸ் ஆன சப்ஸ்டன்ஸ், ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸா இருக்கும். அதாவது எப்படின்னா ஒரு நம்ம ஜெல்லி மிட்டாய் சாப்பிடலாம், அந்த மாதிரி ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். கலர் இருக்காது, அதுக்கு வெள்ளை கலர்ல டிரான்ஸ்பேரண்டா இருக்கும், கிளாஸ் மாதிரி டிரான்ஸ்பேரண்டா இருக்கும். இதுல வந்து 70% to 90%, அதாவது கிட்டத்தட்ட 70 to 90% வாட்டரால் ஆனதுதான் சைட்டோபிளாசம். அது சைட்டோபிளாசம்னா நம்ம படிக்கணும். இப்போ செல்லு மொத்தமா எடுத்துக்கிட்டோம்னா அது புரோட்டோபிளாசம்னு சொல்லுவாங்க. இப்போ செல்லு மொத்தமா எடுத்துக்கிட்டோம்னா புரோட்டோபிளாசம் இருக்கு, மொத்த செல்லும் புரோட்டோபிளாசம். அதுல இது நியூக்ளியோபிளாசம், இது சைட்டோபிளாசம். அவ்வளவுதான். இதுதான் இதுல எழுதியிருக்கேன். புரோட்டோபிளாசம் இஸ் ஈக்குவல் டு சைட்டோபிளாசம் பிளஸ் நியூக்ளியோபிளாசம். அதாவது சைட்டோபிளாசம்னா நமக்கு அதுல செல் நுண்ணுயிரிகள், செல்லுல நுண்ணுயிரிகள் இருக்கும், அது இருக்கும். நியூக்ளியோபிளாசம்னா நியூக்ளியஸ் இருக்கும். அந்த 2 சேர்த்தாலும் புரோட்டோபிளாசம்னு சொல்லுவோம். சரி, அடுத்து நம்ம ஒவ்வொரு நுண்ணுயிரியா பார்க்க ஆரம்பிக்கலாம். மைட்டோகாண்ட்ரியா. நம்ம ஏன் இதை கேட்கலாம், நுண்ணுயிரின்னு சொல்றீங்கன்னு கேட்கலாம். ஏன்னா இது வந்து இதுல என்ன டிஎன்ஏ இருக்கும், இது வந்து ஒரு டபுள் மெம்பரேன் இதா இருக்கும். அதனால இது வந்து செமி ஆட்டோட்ராபிக்கா இருக்கும். அதாவது அதுக்கு தேவையான உணவு அதாட்ட என்ன பண்ணிக்கும், ரெடி பண்ணிக்கும். இதை சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா மேபி ஒரு செல்லுக்கு வெளியே இருந்திருக்கலாம், அதாவது அது ஒரு தனி உயிரினமா இருந்திருக்கலாம். காலப்போக்கில் அது வந்து என்ன செஞ்சிருக்கலாம், இன்னொரு செல்லுக்குள்ள வந்து அது வந்து ஒரு ஒட்டுண்ணி மாதிரி எதுவும் வாழ்ந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இதை வந்து நம்ம என்ன சொல்றோம், எல்லாருக்குமே தெரியும் மைட்டோகாண்ட்ரியானாலே எனக்கு பவர் ஆஃப் த செல், அதாவது செல்லின் ஆற்றல் மையம். அதுல இருந்தா நமக்கு என்ன செய்யும், ஆற்றல் கிடைக்கும். ஒரு செல்லுக்கு ஒரு ஆற்றல் வேணும், இல்ல பவர் வேணும், அது எங்க இருந்தா வரணும், மைட்டோகாண்ட்ரியால தான் வரும். அது எப்படி ஆற்றல் எப்படி கிரியேட் பண்ணும் அப்படின்னா நமக்கு ஹீட் எனர்ஜி, கெமிக்கல் எனர்ஜி, அப்படி நிறைய எனர்ஜி இருக்கு. அந்த மாதிரி மைட்டோகாண்ட்ரியா என்ன எனர்ஜி கிரியேட் பண்ணனா ஏடிபி, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிற ஏடிபியை ப்ரொடியூஸ் பண்ணும். அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஆற்றல் நாணயம் அப்படின்னு சொல்லுவாங்க, காயின், ஆற்றல் நாணயம்னு சொல்றாங்க. அது மைட்டோகாண்ட்ரியா என்ன ஷேப்ல இருக்குன்னு கேட்டோம்னா ஓவல் ஷேப்ல இல்ல ராட் ஷேப்ல இருக்கும். ஓவல்னா கிட்டத்தட்ட ஒரு வட்டம் மாதிரி தான், வட்ட வடிவம் இல்லைன்னா கம்பு மாதிரியான ராட் ஷேப்ல இருக்கும். அதே இது ஏற்கனவே பார்த்த மாதிரி இது ஒரு டபுள் மெம்பரேன். இது டபுள் மெம்பரேன் வந்து எல்லாமே மைட்டோகாண்ட்ரியா, இந்த குளோரோபிளாஸ்ட், அதுக்கப்புறம் இந்த நியூக்ளியஸ், இந்த உட்கரு, இந்த 3 தான் என்னவா இருக்கும்னா டபுள் மெம்பரேனா இருக்கும். அதாவது 2 அடுக்கு செவ்வால், 2 அடுக்கு செவ்வால் ஆனது. அதனால இது ஆட்டோட்ராப்னு சொல்றோம். அடுத்து இது இப்போ மைட்டோகாண்ட்ரியா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா இப்போ நம்ம ரொம்ப அதிகமா ஒரு நரம்பு இல்லைன்னா ஒரு தசை வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னா அதுல வந்து என்ன இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா நிறைய எண்ணிக்கையில இருக்கும், நம்பர் ஆஃப் மைக்ரோசோம்ஸ் வந்து அதிகமா இருக்கும். இது அதை எக்ஸாம்பிள் வந்து மசில் செல். இப்போ மசில் வந்து நமக்கு எப்பவும் மூவ்மெண்ட்லயே இருக்கும், அதனால எப்பவும் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும், மூவ்மெண்ட்லயே இருக்கனால அதை வந்து என்ன இருக்கும், ஹை நம்பர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். இது போன் செல் எடுத்துக்கிட்டோம்னா அவ்வளவு மூவ்மெண்ட் அவ்வளவா இருக்காது, அது வந்து ஸ்டேபிளா தான் இருக்கும். அதனால அதுக்கு மைட்டோகாண்ட்ரியா என்னவா இருக்கும், லோ இன் நம்பர், அதாவது எண்ணிக்கையில குறைவா இருக்கும். அது பிளாஸ்டிக்ஸ்.
பிளாஸ்டிட்ஸ்னா ஒண்ணு இல்ல, நிறமிகள். நிறமிகள்னா கலர் கொடுக்கக்கூடியது. இப்போ ஒரு செல்லுக்கு வந்து என்ன கலர், இப்போ ரெட் பிளட் செல் ரெட் கலர்ல இருக்கணும்னா கலர் கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தான். அதாவது இப்போ குரோமோபிளாஸ்ட்னு ஒண்ணு இருக்கு, லியூகோபிளாஸ்ட்னு ஒண்ணு இருக்கு. குரோமோபிளாஸ்ட்னா கலர் கொடுக்கக்கூடியது, நிறம், ஒரு இதுக்கு நிறம் கொடுக்கக்கூடிய குளோரோபிளாஸ்ட். குரோமோபிளாஸ்ட் குரோமோனா கலர், அது லியூகோபிளாஸ்ட்னா கலர்லெஸ். கலர்லெஸ்ஸா இருக்கு. இப்போ சைட்டோபிளாசம்லாம் பாத்தீங்கன்னா கலர்லெஸ்ஸா இருக்கும். அப்போ அதெல்லாம் கிட்டத்தட்ட லியூகோபிளாஸ்ட்ல இருக்கும். அந்த மாதிரி இப்போ குரோமோபிளாஸ்ட் அடுத்து லியூகோபிளாஸ்ட். இந்த குரோமோபிளாஸ்ட்ல நிறைய டைப் இருக்கு. நம்ம மூணு இருக்கும். அதுல குளோரோபிளாஸ்ட், ரோடோபிளாஸ்ட், ஃபியூகோபிளாஸ்ட்னு சொல்லுவாங்க. ரோடோபிளாஸ்ட். இப்போ குளோரோபிளாஸ்ட்னா சரியா நமக்கு பச்சையம்னு சொல்லுவாங்க. அந்த நம்ம மரத்துல இருக்கும் பச்சையம். ரோடோபிளாஸ்ட்னா ரெட் கலருக்கு கொடுக்கக்கூடியத ரோடோபிளாஸ்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து அதுல குளோரோபிளாஸ்ட், நமக்கு இப்போ குளோரோபிளாஸ்ட் தான் முக்கியம். அதை குளோரோபிளாஸ்ட் பார்ப்போம். கண்டெயின் குளோரோஃபில். இது வந்து என்ன இருக்கும், குளோரோஃபில் பச்சையம் இருக்கும். குளோரோஃபில் இதுதான் என்ன செய்யும், பச்சை கலர் கொடுக்கும். ஒரு இலைக்காக இருந்தாலும் சரி பச்சை கலர் கொடுக்கும். அடுத்து ஒன்லி இன் பிளான்ட் செல், இது எதுல மட்டும்தான் இருக்கும், தாவர செல்லுல மட்டும்தான் இருக்கும், வேற எதுலயும் இருக்காது. குளோரோபிளாஸ்ட் வந்து தாவர செல்ல மட்டும்தான் இருக்கும், வேற எதுலயும் இருக்காது. அடுத்து இது என்ன பண்ணும், குளோரோபிளாஸ்ட் என்ன செய்யணும், போட்டோசிந்தசிஸ் மூலமா ஹெல்ப் பண்றதுக்கு, போட்டோசிந்தசிஸ் ஹெல்ப் பண்ணி உணவு தயாரிக்க ஹெல்ப் பண்ணும். தெரிஞ்சதுதான் நமக்கு. இது என்ன பண்ணும்னா லைட் எனர்ஜியை கெமிக்கல் எனர்ஜியா மாத்தும். அதாவது ஒளிய என்னவா மாத்தும், வேதியியல் எனர்ஜியா மாத்தி தரும் நமக்கு. அது மூலமா நமக்கு என்ன ஏடிபி எல்லாம் ஃபார்ம் ஆகும், எனர்ஜி வரும். கோல்கே பாடிஸ் அப்படின்னா கோல்கே உடலங்கள்னு சொல்லுவாங்க. கோல்கே உடலங்கள் அது ஸ்டாக்டு சாக் ஷேப். அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சாக்கு பைய ஒண்ணுக்கு மேல ஒண்ணு அடுக்கி வச்சா, இப்போ ஒரு சணல் சாக்கு இருக்குன்னு வச்சுப்போம். அந்த சணல் சாக்கை ஒரு சாக்குக்கு மேல இன்னொரு சாக்கு அடுக்கி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதான் கோல்கே உடலங்கள்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு பழம் இருக்குன்னா அதுக்கு என்ன கலரையும் டேஸ்டையும் அதான் கொடுக்கும். அதுதான் கலரையும் டேஸ்டையும் கொடுக்கும். இது வந்து என்ன, புரத உற்பத்தியில, புரத சேர்க்கையில இது ஹெல்ப் பண்ணும். புரத புரோட்டீன் சிந்தசிஸ்ல கோல்கே பாடிகள், கோல்கே உடலங்கள் ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி என்ன செய்யணும்னா இது வந்து சிந்தசிஸ் ஃபுட் ஃபார் டைஜஸ்டிவ், அதாவது என்சைம். இது என்ன பண்ணணும்னா ஒரு என்சைம் கிரியேட் பண்ணும். என்சைம் நொதிகள்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு நொதியை கிரியேட் பண்ணும். அந்த நொதி வந்து என்ன செய்யணும்னா ஃபுட்டை டைஜஸ்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அடுத்து லைசோசோம்னா அலோசோம், அதாவது கோல்கே பாடியில இருந்துதான் நமக்கு லைசோசோம் வரும். இந்த லைசோசோம் நமக்கு என்ன தெரியும், அதை தற்கொலை பைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சூசைடிக்கல் பேக். ஏன் இதை சூசைடிக்கல் பேக்னு சொல்றோம்னா, இது வந்து ஒரு செல் இருக்குன்னா அந்த செல்லை தன்னுக்கு தானே இப்போ ஒரு டேமேஜ் ஆன செல் இருக்கு, இல்லைன்னா ரொம்ப வயசான செல் இருக்கு, அப்படிப்பட்ட செல்களை அழிக்கணும் அப்படின்னா, ஒரு நீக்கணும் அப்படின்னா அதுக்கு ஹெல்ப் பண்றது இந்த லைசோசோம். எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டா நம்ம ஆர்பிசி எடுக்கலாம். ஆர்பிசியோட லைஃப் டைம் வந்து 120 days, 120 நாள் தான் என்ன செய்யும் ஆர்பிசி வந்து உயிரோடு இருக்கு. அப்போ 120 நாள் முடிஞ்ச உடனே ஆர்பிசியை டைஜஸ்ட் பண்றது எதுனா லைசோசோம். அதனால இந்த லைக்குன்னு சொல்லுவாங்க. லைக்குங்கிறது டைஜஸ்ட் தான், அதை தன்னைத்தானே செரிமானம் அடைய செய்யறது. லைக் சூசைடிக்கல் பேக்னு சொல்றோம். இப்ப நம்ம சைட்டோபிளாசத்துல அடுத்து என்னெல்லாம் இருக்கும்னா சென்ட்ரியோல்ஸ்னு ஒண்ணு இருக்கும். இது வந்து அனிமல் செல்ல மட்டும்தான் இருக்கும். நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்தோம், குளோரோஃபில் குளோரோபிளாஸ்ட் இருக்கும். அது எதுல இருக்கும்னா பிளான்ட் செல்ல மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி சென்ட்ரியோல்ஸ் எதுல மட்டும்தான் இருக்கும்னா அனிமல் செல்ல மட்டும்தான் இருக்கும். எப்படி செல்வால் வந்து பிளான்ட் செல்லுக்கு வந்து அனிமல் செல்லுக்கு செல்வால் இல்லையோ, அதே போல சென்ட்ரியோல்ஸ் வந்து அனிமல் செல்லுக்கு உண்டு, ஆனா பிளான்ட் செல்லுக்கு கிடையாது. அந்த மாதிரி தான் இது வந்து என்ன, டியூப்லைக் ஸ்ட்ரக்சர், குழாய் வடிவத்துல இருக்கும். பிளேஸ் நியர் நியூக்ளியஸ். என்னன்னா சென்ட்ரியோல்ஸ் எதுக்கு பக்கத்துல இருக்கும்னா நியூக்ளியருக்கு பக்கத்துல இருக்கும். இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா செப்பரேட் குரோமோசோம் டியூரிங் செல் டிவிஷன். செல் பகுப்பின் போது, அதாவது ஒரு செல் டிவைட் ஆக ஆரம்பிக்கும் போது அது என்ன செய்யணும்னா குரோமோசோமை ரெண்டா பிரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சென்ட்ரியோல்ஸ் ஒன்றும் இல்லை, அது வந்து அனிமல் செல்ல மட்டும்தான் இருக்கும், பிளான்ட் செல்ல இருக்காது. டியூப்லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கும், அதாவது குழாய் வடிவத்துல இருக்கும், நியூக்ளியருக்கு பக்கத்துல இருக்கும். அதோட வேலைன்னா செல் டிவிஷன். செல் பகுப்பின் போது அது வந்து என்ன பண்ணும், குரோமோசோமை பிரிக்கிறதுக்கு உதவும். அடுத்து எண்டோபிளாசம் ரெட்டிகுலம். எண்டோபிளாசம் வலைப்பின்னல் சொல்லுவாங்க தமிழ்ல. இது வந்து பிளாட் இல்லைன்னா டியூபுலர்ல இருக்கும். பிளாட்னா தட்டையா, இல்லைன்னா குழாய் வடிவில் இருக்கும். இது வந்து ரெண்டு டைப் இருக்கு இதுல, ரஃப் எண்டோபிளாசம் ரெட்டிகுலம் இல்லைன்னா ஸ்மூத் எண்டோபிளாசம் ரெட்டிகுலம். அதாவது சுரசுரப்பான எண்டோபிளாசம் வலைப்பின்னல்கள் மற்றும் மிருதுவான இல்ல ஸ்மூத்தான எண்டோபிளாசம் ரெட்டிகுலம் இருக்கும். இதுல ரஃப் என்ன, ரஃப் ஏன் அது ரஃபா இருக்கும், ரஃப் எண்டோபிளாசம் ரெட்டிகுலம் ஏன் ரஃபா இருக்கு அப்படின்னா அதோட சர்ஃபேஸ்ல வந்து என்ன இருக்கும், ரைபோசோம் இருக்கும்.
அதனால அது என்னவா இருக்கும்னா ரஃபா இருக்கும். இதே இது நம்ம வந்து ஸ்மூத் எண்டோபிளாசம் ரெட்டிகுலம்ல எடுத்துட்டோம்னா அது வந்து என்ன இருக்காது, ரைபோசோம் இருக்காது. இல்ல இந்த ரஃப் எண்டோபிளாசம் ரெட்டிகுலம் என்ன பண்ணனா புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணும், புரோட்டீன் சேர்க்கைக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஸ்மூத் வந்து எதுக்கு லிப்பிட் சிந்தசிஸ், லிப்பிட் சேர்க்கைக்கு ஹெல்ப் பண்ணுது எண்டோபிளாசம் ரெட்டிகுலம். அவ்வளவுதான். அது நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்னா ஒண்ணு அது கண்ட்ரோல் சென்டர் சொல்லணும், பிரெயின் மாதிரி. ஒரு செல்லோட பிரெயின் தான் இதெல்லாம் நியூக்ளியஸ்னு சொல்றாங்க. அது செல் டிவிஷன்ல குரோமாட்டின் இன்டு குரோமோசோம், அதாவது நியூக்ளியர்ல ஜெனடிக் மெட்டீரியல் எப்படி இருக்கணும், குரோமாட்டின் அதான் இருக்கும், குரோமாட்டின் அப்படிதான் இருக்கும். அது செல் பகுப்பின் போது அந்த குரோமாட்டினா குரோமோசோமா மாற்றும். இதுலன்னா நியூக்ளியர்ல தான் மாறும். ஓகே. அடுத்து ஸ்டோரேஜ் ஜெனடிக் மெட்டீரியல் நம்ம பார்த்தோம். ஜெனடிக் மெட்டீரியல் எதுல ஸ்டோர், குரோமாட்டின்ல ஜெனடிக் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அது செல் பகுப்பின் போது என்ன செய்யணும்னா ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு என்ன பண்ணும், அந்த ஜெனடிக்க கேரக்டரை மாத்தும். இப்போ பாத்தீங்கன்னா அம்மாவை போல பையன் இருப்பான், சில அம்மாவை போல இல்ல அப்பாவை போல பையனோ பொண்ணும் இருக்கலாம். அது ஏன் காரணம் அப்படின்னா அது நியூக்ளியர் இருக்க ஜெனடிக் மெட்டீரியல் தான். அதான் என்ன பண்ணோம்னா ஒரு ஜெனரேஷன்ல இருந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன பண்ணோம், நம்ம வந்து அந்த ஜெனடிக் கேரக்டரை கொண்டு போவோம். அது நியூக்ளியர் மெம்பரேன். நான் அப்பவே சொன்னேன் யூகாரியாட்டிக்னாலே என்ன இருக்கும், அதுல ஒரு நியூக்ளியர் மெம்பரேன் ஒண்ணு இருக்கும். அதுதான் என்ன சொல்லுவாங்க, கேட்வே ஆஃப் நியூக்ளியர்னு சொல்லுவாங்க. அது நமக்கு தெரிஞ்சது. நியூக்ளியர் மெம்பர், நியூக்ளியர் சவ்வு அப்படின்னா அது வந்து நியூக்ளியரோட கேட்வே. ஏன்னா அதுதான் நியூக்ளியருக்குள்ள எது வரணும் எது வரக்கூடாதுங்கிறத என்ன தீர்மானிக்கும். அதனால அது அப்படி சொல்றோம். அடுத்து இப்போ நம்ம பேசிக்கா எக்ஸாம்பிள் டிஃபரெண்ட், அதாவது பிளான்ட் செல்லுக்கும் அனிமல் செல்லுக்கும் மேஜர் டிஃபரன்ஸ் அப்படி என்ன பார்த்தோம்னா, பிளான்ட் செல்ல செல்வால் இருக்கும், அனிமல் செல்ல செல்வால் இருக்காது. அது செல் மெம்பரேனா இருக்கும். அதே குளோரோஃபில் பார்த்தோம்னா பிளான்ட் செல்ல இருக்கும், அனிமல் செல்ல குளோரோஃபில் இருக்காது. அது மாதிரி பிளான்ட் செல்ல வந்து வேக்யூல்ஸ் வந்து பெருசா இருக்கும், பெருசா அது ஸ்டோரேஜ் டேங்க் மாதிரி ஹெல்ப் பண்ணும். ஆனா அனிமல் செல்ல ரொம்ப இருக்காதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு டாட் டாட் மாதிரி குட்டியா தான் இருக்கும். அடுத்து செல்வால்னு பார்த்து செல்வால் சொல்லிட்டு பிளான்ட் செல்ல இருக்கும், அனிமல் செல்ல செல்வால் இருக்காது. அதுக்கு செல் மெம்பரேன் இல்ல பிளாஸ்மா சவ்வு இருக்கும். அது பிளாஸ்மா டெஸ்மோட்டான்னு பார்த்தோம். பிளாஸ்மா டெஸ்மோட்டான்னு என்ன பார்த்தோம், ரெண்டு செல்களுக்கு இடையில ஒரு பிணைப்பை கொண்டு வரதான் பிளாஸ்மா டெஸ்மோட்டான்னு பார்த்தோம். இந்த பிளாஸ்மா டெஸ்மோட்டா வந்து பிளான்ட் செல்ல இருக்கும், அனிமல் செல்ல இருக்காது. அதுதான் டிஃபரெண்ட். அடுத்து ஸ்மால் செல், நம்ம உயிரினத்திலேயே சின்ன செல் எதுன்னு பார்த்தோம்னா பாக்டீரியா செல்லுன்னு சொல்லுவாங்க. இதே இது நம்ம ஒரு ஹியூமன் பாடியில எடுத்துக்கிட்டா அது ஸ்பெர்ம் செல் சொல்லுவாங்க, பிங்கர்னு சொல்லுவாங்க. அடுத்து லார்ஜ் செல், இப்போ அளவுல பெருசு எதுன்னு பார்த்தோம்னா ஆஸ்ட்ரிச்சோட எக், அந்த நெருப்பு கோழியோட எக், அது முட்டை தான். அது எத்தனை இருக்கும், 170 mm இருக்கும். அடுத்து லார்ஜ் செல், அதான் நீளமான செல், லாங்கஸ்ட் செல். நீளமான செல் எதுன்னா நர்வ்ஸ் எல்லாம் நம்ம மூளையில இருக்கோம்ல, நியூரான்ஸ் சொல்லலாம், அதுதான் நீளமான செல். அது நம்ம ஒரு ஹியூமன் பாடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு தோராயமா ஒரு எத்தனை செல் இருக்கும் அப்படின்னா 3.7 into 10 to the power 13 செல்ஸ் இருக்கும். அதாவது ஹியூமன் பாடி மொத்த ஹியூமன் பாடியில 3.7 into 10⁻13 செல் இருக்கும். நாங்க இப்போ கடைசியா ஃபைனலா முடிவுக்கு வந்திருக்கோம். இல்ல டைப் ஆஃப் செல்ஸ், எத்தனை டைப் ஆஃப் செல் இருக்கு, எதெல்லாம் டைப் ஆஃப் செல் எதெல்லாம் இருக்குன்னா, ஒன்னு எபிதீரியல் செல் இருக்கு, மசில் செல் இருக்கு, நர்வ் செல் இருக்கு. அதாவது எபிதீரியல்லாம் நம்ம தோல்ல அந்த மாதிரி வெளியே இருக்கக்கூடிய செல், அதாவது எபிதீரியல் செல் சொல்லுவாங்க. மசில் செல்னா நம்ம தசைகள்ல இருக்கக்கூடிய செல்ல மசில் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. நர்வ்ஸ் எல்லாம் தெரியலாம் நமக்கு, நம்ம நரம்பு மண்டலத்துல இருக்கும் நர்வ் செல். ஸ்டெம் செல், இதுதான் ஒரு ஸ்பெஷலான செல். இது செல் என்னன்னா இது எங்க கிடைக்கும்னா எம்பிரியானிக் செல்லுன்னு சொல்லுவாங்க. ஏன் எம்பிரியானிக் செல்னா கரு உருவாக்கும் போது அந்த இடத்துல அங்க கிடைக்கக்கூடிய செல் தான் நமக்கு என்னது, இது எம்பிரியானிக் செல்லு. இது வந்து இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த செல்லு கிடைச்சிச்சுன்னா நமக்கு இப்போ நம்ம பறக்கும் போது இந்த செல்லை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த செல்லை வந்து இப்போ அந்த செல்லை வந்து எந்த மாதிரியான செல்லாவும் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி சொல்றது, எக்ஸாம்பிளுக்கு இப்போ அது ஒரு செல்லா இருக்கு, நமக்கு அந்த மசில்ல ஒரு செல் இல்லை அப்படின்னா இந்த எம்பிரியானிக் செல்லை நம்ம டெவலப் பண்ணி மசில் செல்லா டெவலப் பண்ணிக்கலாம். அதனால இது வந்து ஸ்பெஷல் செல், ஸ்டெம் செல்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி. ஸ்பைனல் கார்டுல இன்ஜுரி ஆகும்போது நம்ம என்ன பண்ணுவாங்க, ஸ்டெம் செல் மூலமாக அதை கியூர் பண்றாங்க. அவ்வளவுக்கு இந்த ஸ்டெம் செல் வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆனது.